குழந்தை வளர்ப்பு பத்தி திருக்குறள் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பெற. நமக்கு கிடைத்த வரம் நம்முடைய குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்து அறிவுல சிறந்த பிள்ளைகளா உருவாக்குறது தான் 16 பேறுகளுள் தலை சிறந்த பேருன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அதாவது 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 16 செல்வங்களில் தலை சிறந்த செல்வம் தான் அறிவார்ந்த பிள்ளைகளை பெறுவதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்த குறள், எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். அதாவது பழிகளை பெறாத நல்ல பண்புடைய பிள்ளைகளை வளர்த்து உருவாக்குவது ஒரு பெற்றோருக்கு 7 தலைமுறைக்கும் தீமைகள் வந்து சேராதுன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அப்போ நம்ம குழந்தைகளை பழிகளை பெறாத பிள்ளைகளா பெற்றோர்கள் வளர்க்கணும். அடுத்த குறள், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அதாவது பெற்றோர்களை விட அவர்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பு மற்றும் அறிவுல சிறந்த பிள்ளைகளா இருந்தா அது பெற்றோர்களுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துல உள்ள உயிர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. இதுக்கு உதாரணமா வாழ்க்கையில சாதிச்ச பல பேரை சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில சாதிக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்க பெற்றோர்கள் மட்டும் கொண்டாடல, உலக மக்கள் அனைவரும் அவர்களை கொண்டாடதான் செய்யறாங்க. இந்த திருக்குறள் எல்லாம் உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா பிற்காலத்துல அவங்க அறிவுல சிறந்த பிள்ளைகளா நல்ல பண்புலையும் நல்ல ஒழுக்கத்திலையும் சிறந்த பிள்ளைகளா வளர்வாங்க. இந்த மாதிரி திருக்குறள் தொடர்பான வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. திருக்குறள் தொடர்பான மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.